இந்த பக்கம் பார்த்தா படம் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே ஒரு பீரியட் ஃபிலிம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷனாக சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூமு, அந்த பேக்ரவுண்டு, அங்கே யூஸ் பண்ணுற காரு, ட்ரெயின், இப்படி டீட்டெயிலாக பக்கா ஒர்க்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் அதெல்லாம் தேவையில்லை. ப்ரொடக்ஷனு, பீரியடு, அப்புறம் காஸ்டியூம், அது எனக்கு வேணாம். சும்மா ரத்தத்தை நக்குனா போதும். அப்புறம் டைலாக் ஒன்று போட்டுக்கலாம். மொத்தம் ஐயகுன்னு ஒன்றா இருக்கிறாங்க, அவங்களாம் ஜெயிக்கவே கூடாது, அரசியல் அப்படி மீன் பண்ணுற மாதிரி விஜய் கேட்கல. வினோத் வாண்டடாக வச்சுருக்காரு. நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க, அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், நான் வைக்கிறேன், எனக்கு வேணும். நீங்கள் ஒரு நடிகராக அதை வேணான்னு சொல்லலாம், ஆனால் நான் வைப்பேன். நீங்கள் இது வரைக்கும் நடித்த எந்த படத்தில் அப்படி நீங்கள் கேட்கல. நீங்கள் இது வரைக்கும் கேட்காதனால நான் வாண்டடாக வைக்கிறேன்னு வினோத் வற்புறுத்தியிருக்காரு. இல்லைனா ஒரு டீசெண்டாக ஒரு படம் நடிச்சுட்டு கடைசி படம் நல்லா ஒரு டான்ஸ் ஹின்ஸு அப்படி இப்படின்னு போட்டு, இதுன்னு டான்ஸ் இருக்குது, அதையும் வச்சிருக்காரு, இதுவும் வச்சிருக்காரு, எல்லாருக்கும் இதில் எல்லாமே இருக்குது, டைலாக் இருக்குது. என்ன ஒர்க்கு, பீரியட் ஃபில்மு 1960 நடக்கிற மாதிரி ஒரு மொழிப்போர், அது எவ்வளோ டீட்டெயில் ஒர்க்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷனு, என்ன மாதிரி ஆக்டிங்கு. இந்த பக்கம் ரத்தத்தை நக்கிறது, என்னை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது, நானே பெருமையாக பேசுறது, அப்புறம் இது சாவுக்கு எடுத்து சாட்டை எடுத்து என்னோட அரசியல் போட்டீங்களா, இல்லை கொள்ளையடிக்க பார்த்தீங்களா, இல்லை கொலை போட்ட பார்த்தீங்களான்னு புதுவிதமான டைலாக்கு நான் கேட்டதே இல்லை. அப்படி அந்த பக்கம் என்ன இது செக். இந்த மாதிரிலாம் ஏன் சிம்பிளாக படம் எடுக்கிறீங்க? பராசக்தி மாதிரிலாம் ஜனகேசரி மாதிரி கஷ்டமாக ஒரு படம் எடுங்க, சாட்டை எடுத்து அடிக்க சொல்லுங்கள். அப்படியே அரசியல் அடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது பண்ணுறீங்க.